ஹாய் எவ்ரிவன். ப்ரீ ஸ்கூல் புக் சீரீஸ். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம புக்ஸ் வாங்குறதுல சில புக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதை பற்றின சீரீஸ் தான் இது. ஃபஸ்ட் இந்த பிக்சர் டாக் கான்வர்சேஷன். இந்த புக் நான் ஆர்டர் பண்ணும்போது நினச்சேன் ஒரு 4 or 5 பேஜஸ் இருக்கும். அதில் சில சின்ன சின்ன கான்வர்சேஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த பாப்அப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் ஆர்டர் பண்ணேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நான் இந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கல. கிட்டத்தட்ட 34 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க இந்த புக்லேயே. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக். எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பிளேசஸ்க்கு நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு போவோம். பார்க், ஹாஸ்பிட்டல், சீசோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அங்கே என்னென்ன திங்ஸ் இருக்கும், அங்கே என்னென்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சூப்பராக பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் அதை நம்ம குழந்தைங்கக்கிட்ட மறுபடியும் அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே இது என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அதை ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனே, புக் டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஸ்கூல் புக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியானதாக தான் இருக்குது. இதோட ரெக்கமெண்டட் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா above 3 இந்த புக் கொடுக்கலாம். அதுக்கு கீழே கொடுத்தா ஜஸ்ட் பிக்சர் மட்டும் பார்க்குறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். மற்றபடி கொஷின் கேட்குறது அந்த மாதிரிலாம் சூட்டபிள் கிடையாது. பட் above 3, 4, 5லலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த பிளேசஸ்க்கு நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது இது நம்ம அந்த புக்கில் பார்த்தோமே, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த புக் ஃபுல்லாமே ரொம்ப ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பேஜ்லேயுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துலேயுமே கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கொடுத்து நீட்டாக இருக்குது புக்கு. கண்டிப்பாக இது எல்லா குழந்தைங்களுக்குமே வாங்கி தர வேண்டிய ஒரு புக்காக இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோவஸ்டான ப்ரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். கண்டிப்பாக இது அதோட அதிகமாகவே கொடுக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக். வாங்கின இந்த சீரீஸ்லேயே இந்த புக் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் குவாலிட்டியாகவும், குழந்தைங்கள்னு இல்லை, ப்ரைமரி மிடில் வரைக்கும் இந்த புக்ஸை படிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான புக்கு இது. ஃப்ளாப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்ஸில் பார்த்திங்கன்னா புக்கோட டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் பேர்டு இருக்குங்கிறத வெளியிலே விண்டோ மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்க இந்த புக்கை தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு விண்டோக்குள்ளேருந்து எல்லா அனிமல்ஸும் வெளியே எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ஃபார்ம் அனிமல்ஸ், ஃபார்ம் பேர்ட்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. 2 லைன்ஸ் கொடுத்து அதை பற்றி குழந்தைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜுமே க்ரீனிஷாக பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக இந்த புக்கை என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபார்ம் அனிமல்ஸ் பற்றி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இந்த புக்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹென், கவ், ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமல் அண்ட் பேர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஸோ குழந்தைங்க ஃபார்ம் அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. ஜங்கிள், ஓஷன், அந்த மாதிரிலாம். நான் ஃபார்ம் மட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப இது ஒரு அட்ராக்டிவான, க்ரியேட்டிவான ஒரு புக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளாப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கிள் அண்ட் ஃபார்ம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த 2 புக்குமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. குழந்தைங்க ஒவ்வொரு பேஜையும் டேர்ன் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ இந்த பக்கம் ஒரு பிக்சர், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பிக்சர்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி புக்ஸாக இது இருந்தது. ஸோ அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது. இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த புக் மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி 2 லைன்ஸ் கொடுத்து அந்த அனிமலோட பிக்சர்ஸையும் சூப்பராக ஃப்ளாப் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த புக் சீரீஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சீரீஸ்லேயும் ஓஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் ஃபார்ம் அண்ட் ஜங்கிள் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப லோவஸ்ட்டாக தான் இருந்தது ஆன்லைனில் வாங்கும்போது. ஸோ இந்த புக்ஸ்லாம் நம்ம யூஸ்வலாக கொடுக்குற ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரி புக்ஸே கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்க்ரீன் டைம் கம்மியாகும். குழந்தைங்களும் ரொம்ப க்ரியேட்டிவாக லேர்னிங்கை என்ஜாய் பண்ணுவாங்க. த்ரூஅவுட் த லைஃப் எஜுகேஷனுக்காக மட்டும் புக் அப்படிங்கிறது இல்லாமல், புக் அப்படிங்கிறது எஜுகேஷனை தாண்டி
நமக்கு ஒரு பேஷனாகவும் ஒரு கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களோட சேர்த்து புக் ரீடிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் இதோட மட்டும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா ஓகே படிக்கிறதுக்கு தான் புக் போல், அதை தாண்டி மிச்சதெல்லாம் வந்து நம்ம புக்ஸ் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ புக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட்டை வந்து குழந்தைங்களுக்குள்ளே நம்ம இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான நல்ல நல்ல புக்ஸ்லாம் வந்து நம்ம அவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர வளர அவங்க ஏஜுக்கு ஏற்ற புக்ஸை வந்து வாங்கி ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால மெயினாக நம்ம வந்து சின்ன வயசில் கொடுக்குற புக்ஸ் எல்லாமே வந்து எஜுகேஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி ஏஜும் நம்ம வந்து பார்த்து தான் கொடுக்கணும். புக் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஸ்கூல் போகணுங்கிறதுக்காக ரெக்கமெண்டட் ஏஜ் இல்லாமல் ஒரு வயசுலேயே கையில் தூக்கி கொடுக்கலாம். பட் அவங்க பிக்சர் பார்க்குற வரைக்கும் ஓகே, படிக்க சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு புக்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க இது என்ன ரெக்கமெண்டட் ஏஜ்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக்ஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்து மாறும். ஸோ இந்த ஜங்கிள் ஃப்ளாப் புக்குமே வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 2 புக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நர்சரி ரைம்ஸில் ஒரு புக்கில் வந்து 12 ரைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வீடியோலாம் காட்டுவோம்ல, ரைம்ஸ் வீடியோ, அதில் இருக்கிற பிக்சர்ஸை அப்படியே வந்து சூப்பராக ட்ராயிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர்ஸை பார்த்துட்டே அந்த ரைம்ஸ் வந்து பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாகவும் இந்த இதுதான் நம்ம பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது. புக்ஸ் வந்து அந்த ரிலேட் பண்ணி அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ஃபாண்ட்டாக இருக்கட்டும், பிக்சர்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாரி ரொம்ப அப்படி கலர் ரொம்ப பிரைட்டனாக அந்த மாதிரி கொடுக்காம அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஜென்டலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் ரொம்ப பாப்புலரான ரைம்ஸ் எல்லாமே சர்ட்டிலான பிக்சர்ஸோட சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேடட் புக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே எல்லாமே போர்ட் மாதிரி இருக்குது, வெளியில் பேடட் புக் மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு போர்ட் புக் தான், நர்சரி ரைம்ஸ். இதில் வந்து அபவுட் 20 ரைம்ஸ் வந்து இருக்குது. இதுவும் பாப்புலரானது, கொஞ்சம் அன்ஹியர்ட் ரைம்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பிக்சர்ஸ் வந்து அதுக்கு அந்தந்த ரைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. டோட்டலாக வந்து 4 பேஜஸ் வர்ற மாதிரி இந்த புக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் போர்டு அப்படிங்கிறதுனால ஒரே பக்கத்துலேயே 4 ரைம்ஸ் அந்த மாதிரி வர்றதுனால இதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரைம்ஸ் புக்கு யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2 புக்ஸையும் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பாப்அப் புக்ஸ். நம்ம க்ரீட்டிங்ஸ்லாம் பார்த்துருப்போம், பாப்அப் க்ரீட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே பிக்சர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வர்ற புக் தான் வந்து டிசைன் பண்ண புக் தான் இந்த பாப்அப் புக்ஸ். இதில் வந்து ஸ்டோரி வந்து அக்லி டக்லிங்கிற ஸ்டோரி, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஸ்டோரி வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புக்கும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த பிக்சர்ஸ்லாம் முன்னாடி வர்றது வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேஜ்லேயும் ஒவ்வொரு பாப்பப் இருக்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வாட் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப கேட்சியாகவும் அட்ராக்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் நிறைய ஸ்டோரிஸ், பாப்புலரான ஸ்டோரிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு ஸ்டோரி புக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சூப்பராக அது வந்து வெளியில் வர மாதிரி கொடுத்துருந்தது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது. இதில் நிறைய அலாடின், சிண்ட்ரெல்லா அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து இன்னும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ ஸ்கூல் புக் சீரீஸில் இந்த செட் வந்து ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற ஒரு சீரீஸ். எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து தனித்தனியாக வந்து ஹூ ஆம் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த அனிமல் மாதிரியே கட் அவுட் மாதிரியே இந்த புக் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கார்ட்டூன் பிக்சர் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக அனிமேஷன் பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த புக்ஸ் வந்து பிடிக்கும். இதோட டிசைன்ஸ், இதில் கொடுத்துருக்க பிக்சர்ஸ், அந்த ஃபாண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதில் வந்து 4 புக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் ஒரு செட் வந்து 3 புக்ஸ் சேர்ந்த ஒரு காம்பினேஷன், இன்னொன்று தனி புக்காக வாங்கியிருந்தேன். பாண்டா, மங்கி, அதுக்கப்புறம் டாக், ட்ரெயின் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாண்டா பார்த்தோம். இது வந்து மங்கிக்குள்ளே அதோட நேச்சர் என்னது, அது எங்கே வாழும் அப்படிங்கிற அந்த ஃபுல் அனிமல் பற்றி இனிஷியலாக குழந்தைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் ரொம்ப அழகாக அனிமேஷனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நிஜமாகவே ஒரு வீடியோ போட்டு பார்க்குற மாதிரியே அந்த புக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க.
இந்த அனிமல் சீரீஸில் 3 அனிமல்ஸ் இருக்குது. பாண்டா, மங்கி அண்ட் டாக் பற்றியும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், குழந்தைங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேஜுமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அட்ராக்டிவாக, சூப்பராக இருக்குது. அதேமாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கிழிஞ்சிரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே போர்ட் புக்குங்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்குது. அது ரொம்ப நாளாக வந்து லாங் லாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதில் தனியாக வெஹிக்கிளில் வந்து ட்ரெயின் அந்த புக்கும் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதுலேயும் ட்ரெயின் பற்றி நிறைய விஷயங்கள், நமக்கே தெரியாத விஷயங்களும் இந்த புக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இனிஷியலாக தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான புக்ஸ் வந்து இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிசைன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது, நமக்கே ரொம்ப வந்து கேட்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சீரீஸ் ஹூ ஆம் ஐ சீரீஸும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் நிறைய வைல்ட் அனிமல்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ், ப்ரொஃபஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து இந்த இதில் வாங்கியிருக்கலாம். நான் வந்து இந்த 4 புக்ஸ் வந்து வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இந்த புக் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸு. இது வந்து இந்த பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புக்ஸை எடுத்துகிட்டு எப்போவுமே எல்லா பாக்ஸையுமே நம்ம வந்து வெளியில் போட்டுருவோம்ல. இதை வந்து அப்படி போடுறதுக்கு நமக்கு மனசே வராது. அந்தளவுக்கு ஒரு குட்டியான ஒரு ஸ்கூல் பேக் மாதிரியே இந்த பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஐடியாவே முதல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த புக்ஸும் வந்து எப்போவுமே வந்து பாதுகாப்பாக இருக்கும் இதுக்குள்ளே நம்ம வச்சு எடுக்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து மொத்தம் 8 புக்ஸ் இருந்துச்சு. இந்த புக்ஸ் எல்லாமே ஒரு ரொம்ப நார்மலான புக்ஸ் தான். பட் அதில் கொடுத்துருக்க பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக, குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். லேர்னிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் இருந்தது. நம்பர்ஸ் வந்து 1 to 20, அதுக்கு தேவையான பிக்சர்ஸ் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற விதத்தில் வந்து இந்த புக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதுலேயுமே வந்து லைவான அனிமல்ஸ் இல்லாமல் அனிமேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் லேர்னிங்க்கு வந்து என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நமக்குமே பார்க்கும்போது பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த புக் வந்து பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஆக்குபேஷன்ஸ், அதாவது ஜாப்ஸ் பீப்புள் டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேறு ப்ரொஃபஷன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா புக்ஸ்லேயுமே வந்து அனிமேட்டட் பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது இன்னும் நல்லா ரிலேட் ஆகும், படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப்ஸ் புக். இந்த புக்கில் வந்து ஷேப்பை வந்து ப்ளைனாக கொடுக்காம நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸையும் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியும் எல்லா ஷேப்ஸுமே. ஸோ இந்த புக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபபெட் A to Z வந்து அதுக்கான பிக்சர்ஸோட சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க வித் சர்டில் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த புக்ஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டாக அந்த குட்டி குட்டி புக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக்ஸில் வந்து. அப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லி குழந்தைங்க ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஃபியூ வேர்ட்ஸ், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் வந்து அது கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த புக் செட்ஸில் இந்த எல்லா புக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதுவும் புக் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த செட் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டட். ஏன்னா இதில் எல்லா புக்ஸுமே வந்து வந்துடுது. எல்லாமே அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற எல்லாமே ஒரே செட்டில் வந்து வந்துடுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ புக் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 8 கிளாஸிஃபிகேஷனாக வச்சு கொடுத்துருக்காங்க புக்ஸ் வந்து. எல்லாத்தையும் ஓவராலாக எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், எல்லா அனிமல்ஸும் கவர் பண்ணல. பட் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்து இவ்வளோ லோவாக வந்து நான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. நான் ஆன்லைனில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ். நிஜமாகவே ஒர்த்தான ஒரு பர்ச்சேஸ் இது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.